ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புது விதமா மட்டன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்து அதுல 3 வெங்காயம் பெருசு பெருசா கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை 5 நிமிஷத்துக்கு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்படி கலர் சேஞ்ச் ஆனோன்னா இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இதை மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல கொஞ்சமா ஆயில் சேர்த்து அதுல 1/2 கிலோ மட்டன் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. இதுல 2 தக்காளி பெருசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்குற வரைக்கும் இந்த நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்ட்டா அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நல்லாயிருக்கும். இது 2 நிமிஷத்துக்கு வதக்கிட்டே இதில் 1 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. சாஃப்டான மட்டனாக இருந்தால் 2 விசிலுக்கும், ஹார்டான மட்டனாக இருந்தால் 4 விசிலுக்கும் வச்சுக்கோங்க. நீங்கள் வாங்குகிற மட்டனை பொறுத்து விசில் வச்சுக்கோங்க. இது லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், புது விதமான மட்டன் ரெசிபி தயார். இதை இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்ன்னு எது கூட வேணா வச்சு சாப்பிடலாம்.